யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை செய்தியின் ஆதாரமாக நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாடு 1061 சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது புஸ்தகம் தானியேல், ஓசியா, யோவேல், அதுக்கப்புறம் யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய யோவேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக அதில் நீங்கள் வாசிக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஒரு ஃப்ரேஸ் வார்த்தை என்னென்னா கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நிறைய இடத்துல வாசிக்கலாம். இதை கர்த்தருடைய நாள் என்று சொல்வது அதில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னால், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க, இந்த யோவேல் பாபிலோன் சிறையிருப்பு இஸ்ரவேலுக்கு வருவதற்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனுஷன். பாபிலோன் சிறையிருப்பு இஸ்ரவேலுக்கு வருவதற்கு முன்பாக அவர் வாழ்ந்ததுனால பாபிலோன் வரப்போகிறான், கர்த்தருடைய நாளாகிய நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வரப்போகுது, அது ஒரு வெட்டுக்கிளியை போல உங்கள் மேலே வந்து உங்களை பட்சிக்க போகுது என்று சொல்லி அவன் தேசத்தை எச்சரித்தான். ஹல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாளை குறித்து பேசியிருக்காங்க. ஏசாயா கர்த்தருடைய நாளை குறித்து பேசியிருக்கிறார், எசேக்கியா பேசியிருக்கிறார், யோவேல் 1 2 3 4 5 இடத்துல கர்த்தருடைய நாளை குறித்து பேசியிருக்கிறார், ஆமோஸ் ஒரு இடத்துல 2 இடத்துல பேசியிருக்கிறார், உபதியா, செப்பனியா, சகரியா, மல்கியா, இவங்க எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 8 தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாளை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியில் கர்த்தருடைய நாள் என்று சொல்வது கர்த்தருடைய வருகை, அவருடைய ரகசிய வருகை, அதையும் அதிலே மறைத்து ஆவியானவர் அந்த ரகசியத்தை அதில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாள்னா அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு 2 விஷயம் பேசினார். ஒன்று என்ன, பாபிலோன் வரப்போகிறான், பாபிலோன் தேசத்தை அழிக்கிறதற்கு, யூதாவை எருசலேமை அழிப்பதற்கு வரப்போகிறான், அது ஒன்று. இன்னொன்று இயேசுவினுடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகை, அதை குறித்தும் எழுதியிருக்கிறது. நீங்கள் இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் நம்ம வாசித்தது ஒரு வாக்குத்தத்த வசனம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கோபம் இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுது, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுது. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாள் அது ரொம்ப பயங்கரமானது, அது இரவும் அந்தகாரமான நாள் என்று 2:1 வாசிக்கிறோம். அது மப்பும் மந்தாரமான நாள், அது விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவுது அப்படி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டுக்கிளிகளை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் இருக்கும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு முன்னாக தேசம் எப்படி இருக்கும்? ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். பின்னாடி எப்படி இருக்கும் சொல்லுங்க? பாலான வனாந்தரத்தை போல இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க முன்னாடி இருக்கிற ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற தேசத்தை அவங்க தாண்டி போயிட்டாங்கன்னா அது பாலான வனாந்தரமாக்கிரும். அதுதான் கர்த்தருடைய நாளினுடைய நியாய தீர்ப்பு அந்த பாபிலோன் மூலமாக வர்றது. ஹல்லேலூயா. இவங்க குதிரைகள் குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு, இவங்க
அந்த தேசத்தை தாண்டி போயிட்டாங்கன்னா எவ்வளவு செழிப்பான தேசத்தையும் ஒரே நிமிஷத்தில் பாலான வனாந்தரம் ஆக்கிடுவாங்க. அவ்வளவு சாபமான ஆட்கள், அவ்வளவு பயங்கரமான ஆட்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் என்னுடைய நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே நீங்கள் படித்து பார்க்கலாம். வெட்டுக்கிளிகள் எப்படி ஓடுகிறது, குதிரையை போல ஓடுகிறது, அது தேசத்தை பட்சிக்கிறது என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் யோவேல் 1ஆம் அதிகாரம், அதே 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பச்சை புழு விட்டதை, பச்சை புழு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இலைகளை சாப்பிடும். அது விட்டதை எதை சாப்பிடும்? வெட்டுக்கிளி சாப்பிடும். வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை, அதாவது என்னன்னா டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன், முழுமையான ஒரு அழிவு. அதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் சொல்றார், வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, குடிக்கும் மதுபானத்திற்கும் அசுத்தங்களுக்கும் வேசித்தனங்களுக்கும் வேற என்ன சீட்டாட்டங்களுக்கும் களியாட்டங்களுக்கும் நேரத்தை செலவழித்து உங்கள் வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கிற ஜனங்களே, கர்த்தருடைய கோபம் இந்த தேசத்துக்கு விரோதமா வருது. நீங்க மனம் திரும்புங்க, நீங்க விழித்து அழுங்க. என்ன அழுங்க? விழித்து அழுங்க. தேவ பிள்ளைகள் நல்ல கவனமாய் கவனிக்கும்படி என் அன்பாய் கேட்கிறேன். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை விழித்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வேதத்தில் நம்ம விழித்திருந்து ஜெபிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எப்படி ஜெபிக்க சொன்னார்? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 8 மணி நேரம் தூக்கம் வேண்டும்னு சொல்றாங்க. 8 மணி நேரம் நீங்கள் தூங்கினால்தான் உங்க சரீரம் மீண்டுமாக அது பூஸ்ட் ஆகிறது. சில பேருக்கு 7 மணி நேரம், வயதானவர்கள் 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குறாங்க. அதுக்கு மேலே சிலருக்கு தூக்கம் வர்றதில்லை. ஆனால் நல்ல தூங்கணும். அதே நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் நீங்கள் விழித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு இரவு, உங்கள் வாரத்தில் ஒரு இரவு, வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். ஒரு இரவு நீங்கள் ஒதுக்கி நீங்கள் விழித்து ஜெபிக்கணும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியர் சொன்னார், பரிசுத்தவான் சொன்னார், the most powerful prayers are night prayers. ரொம்ப வல்லமையான ஜெபங்கள் அது இரவு ஜெபங்கள். ஏன்னா இரவு நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இரவு நேரங்களில் நாம் விழித்து ஜெபிப்பது, பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு அதிகமாய் ஜெபித்தது இரவு நேரத்தில் தான். இயேசு 33 ஆண்டு இந்த பூமியில் ஊழியம் செய்தார். அவர் அதிகமாய் தன்னுடைய நேரத்தை இரவு ஜெபத்தில் தான் கழித்திருக்கிறார். சாயங்காலத்திலே அவர் எங்கே போவார்னு தெரியாது, அவர் வனாந்தரமான இடத்துக்கு போவார். அங்கே யாரும் வரமாட்டாங்க, சீஷர்கள் கூட வரமாட்டாங்க, சீஷர்கள் அனுப்பிடுவார். ஆனால் அதிகாலையில் அவர் திரும்பி வருவார். சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணிக்கு போன இயேசு அதிகாலை 5 மணிக்கு வெளியே வருவார். இரவெல்லாம் ஜெபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக அவர் செலக்ட் பண்ணின பிரேயர் என்ன பிரேயர் தெரியுமா? இரவு ஜெபம். கெத்செமனே தோட்டத்திலே 3 முறை எழும்பி வந்து திரும்ப போய் 3 முறை இரவு ஜெபித்தார். தன்னுடைய சீஷர்கள் சொன்னார், 1 மணி நேரம் நீங்க விழித்து ஜெபிங்கள் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில நெருக்கங்கள் போராட்டங்கள் மாற நீங்க இரவு நேரத்தை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணி பாருங்க. தூக்கத்தை கர்த்தருக்கு தியாகம் செய்து பாருங்க. வாரத்தில் எல்லா நாளும் அல்ல, தயவு செய்து அப்படி பண்ணிடாதீங்க. வாரத்தில் ஒரு நாள். உங்கள் ஆவி பலப்பட்டால் வாரத்தில் 2 நாள் இரவு நேரத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஹல்லேலூயா. யோவேலை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார், வெறியரே விழித்து அழுங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாம்ச இச்சைக்குள்ளே அகப்பட்டு இருக்கிறதோ, மாம்சம் உங்க வாழ்க்கை மேற்கொள்ளுதா, விழித்து அழுங்க. உங்க மாம்சம் விரும்புகிற தூக்கத்தை உங்க மாம்சத்துக்கு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்க மாம்சம் விரும்புகிற அந்த உணவை உங்க மாம்சத்துக்கு கொடுக்காதீங்க. உபவாசித்து விழித்து அழுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா.
எக்காலம் விடுங்கள். கர்த்தருடைய நாள் அது சமீபமா இருக்குது. கர்த்தருடைய நாள் அது சமீபமா இருக்குது. அது மப்பு மந்தாரமான நாள், ஒரு பயங்கரமான நாள் வருது. இப்படி எல்லாம் எச்சரித்துட்டு கடைசியில் சொல்றார், இந்த யூதாக்குள்ள ஒரு விசுவாச கூட்டம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வெறி நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, குடி நிறைந்த, மதுபானம் நிறைந்த, வேசித்தனம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள, இந்த கூட்டத்துக்குள்ள கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு பரிசுத்த கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் இரவெல்லாம் விழித்து அழுகிற ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய பாதத்தில் அதிகாலையிலே காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. அந்த கூட்டத்துக்கு தான் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த கருத்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் ஜனங்கள்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சில பேர் சொல்லுவாங்க, யூதர்கள் தான் இயேசு கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, யூதர்கள் வழியாக ரட்சிப்பை தெரிந்தெடுத்தாலும் யூதர்களுக்குள்ளே அவர் சொல்றார், எல்லாரும் ஏன் ஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. நீ ஏதோ ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பதனால, ஏதோ விருத்த சேதனம் பண்ணுவதனால நீ ஏன் ஜனம் கிடையாது. நீ எனக்காய் வாழ்ந்தால் நீ என் ஜனம். அதில் அழகா சொல்றார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படாது. அந்த என் ஜனம் யாரு? உலக மாயைக்கு தன்னை தப்புவித்து காத்து கொள்ளுகிற கர்த்தருடைய ஜனம். அந்த ஜனம் எவ்வளவு பெரிய பயங்கரம் வந்தாலும் அந்த பயங்கரத்துக்கு கர்த்தர் தப்புவித்து அவர்களை, முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. எப்படி பிரகாசிப்பார்? அது கீழே அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. யாரை காப்பாற்றுவார்? தமது ஜனத்தை, என் ஜனத்தை. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? பாவ கூட்டத்தில் இருக்கீங்களா? அசுத்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? தூரத்திலும் சமீபத்திலும் இந்த செய்தியை நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவர் கேட்கிறார், இல்லைன்னா என் ஜனமாய், என் கூட்டத்துக்குள்ள, என் மந்தைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுக்குள்ளே ஒரு பதில் எழும்புமானால் அது என்னவா இருக்கும்? ஹல்லேலூயா. நான் எங்க இருக்கிறேன்? எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? நான் ஆராதிக்கிற வர்றேன், சண்டே வருகிறேன், நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு வர்றேன். சில நேரங்களில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய வெளி அலங்காரத்தை கூட நான் கலற்றி விடுகிறேன், கர்த்தருக்காக வாழ்கிறேன். ஆனால் உண்மையாக நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. தேவ பிள்ளைகள், உங்களை பார்க்கும் பொழுது ஒரு தேவ சாயல் வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். தேவ ஜனமாக நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறார், இப்படி இந்த கர்த்தரின் நாளில் இந்த பாபிலோன் வந்து இந்த தேசத்தை அழிக்க போகிறான், அவன் எல்லாத்தையும் சீரழிக்க போகிறான். ஆனாலும் விசுவாச கூட்டம், என்னுடைய கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டத்தை நான் என்ன செய்வேன் தெரியுமா? 26 சொல்கிறாரு, யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்களை தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. 21ஆம் வசனத்தில் சொல்றார், தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேசமே நீ பயப்படாதே. இந்த காலை வேளை நீங்க பயந்து வந்திருக்கீங்களா? பயத்தோடு இந்த இடத்துல இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல, என் ஜனம், நீ என் ஜனம். ஹல்லேலூயா. என் பிள்ளை, இரத்தத்தால மீட்டெடுத்த பிள்ளை, நீ எனக்காக வாழுவா. என்ன கர்த்தர் பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க உங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஊற்றி நீங்க ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் என் ஜனம், கர்த்தருடைய ஜனமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா
கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த செய்தியில் சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். சில இந்த வாரத்திலேயோ இல்லைன்னா வர்ற நாட்கள்லையோ இந்த மாதத்தில் ஆண்டவர் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு உங்களோடு செயல்படுவார். ஆனால் என்ன தெரியுமா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு டேஞ்சரஸான ஒரு பவர் இருக்குது. நல்லா கவனிங்க, இது ஒரு சாட்சியோடு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு முந்தைய ஊழியத்தில், இதுக்கு கடந்த ஊழியத்தில் நாங்கள் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம். அப்போ இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தந்து விட்டு சொன்னார். ரொம்ப பிரத்யேகமாக, அதாவது அந்த அளவுக்கு சில நேரங்கள் ரொம்ப கிளியராக இருக்காது, ஆனால் அன்னைக்கு ரொம்ப கிளியராக இருந்த ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவர் சொன்னார், இந்த வாரத்தில் இது நிறைவேறும், நீ ஜனத்துக்கு சொல்லணும், இந்த வாரத்தில் அது என்ன செய்யும், நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆயத்தம் பண்ணும்போதே, செய்தி ஆயத்தம் பண்ணும்போதே தந்தார். நானும் ரொம்ப தைரியமாக செய்தி பேசும் பொழுதே, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வாரத்தில் இந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நான் சொன்னேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது எல்லா ஜனங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சிலர் அழுது ஒப்பு கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை அப்படி ரிசீவ் பண்ணாங்க, அப்படியே முழு மனதோடு விசுவாசிச்சாங்க. ஆனால் ஒரே ஒருவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவர் ஏதோ ஒரு மனபாரத்தில் இருந்தவர், என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஆமாம், இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவர் முகத்தை பார்க்கும்போதே நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், இவர் இந்த வார்த்தை ரிசீவ் பண்ணல, அவர் விசுவாசிக்கலை, சற்றுமே ஒரு விசுவாசிக்கலை. அப்படியே அப்படி இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார், விரக்தியோடு கோபத்தோடு உட்கார்ந்திருந்தார். அந்த வார்த்தையை அவர் ரிசீவ் பண்ணவே இல்லை. நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்ன அதிர்ச்சினா, இன்ப அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கு ஆயத்தமாக இருங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அதே வாரத்தில் ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப நாளாய் தடையாக இருந்த, ரொம்ப வருடமாய் தடையாக இருந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய வாசலை திறந்த. அவங்களால நம்பவே முடியலை. ஹல்லேலூயா. ரொம்ப வருஷமாக தடையாக இருந்த, அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி, அவங்க பார்க்காத ஆளே கிடையாது, அவங்க போய் நிற்காத இடமே கிடையாது, எவ்வளோ பணங்களை எவ்வளோ முயற்சிகளை பண்ணியும் செய்யலை. ஆனால் அந்த வாரம் அவர்களுக்கு ஒரு வழி திறந்தது. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவர் அப்படியே செய்தார். ஆனால் என்ன நடந்து தெரியுமா, அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் பாருங்க, இந்த வார்த்தை விசுவாசிக்காம. அவருக்கு இன்ப அதிர்ச்சி அல்ல, ஒரு துக்க அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய தொழிலில் பயங்கரமான ஒரு நஷ்டம், ஒரு பெரிய அடி ஒரு இரவிலே வந்து அடித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். சில பகுதியில் அதை நம்ம அப்படியே சந்தேகித்தோன்னு சொன்னான், இதெல்லாம் நடக்காது, சும்மா இப்படியே சொல்றாங்க, இதெல்லாம் எங்க வரப்பொழுதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம சந்தேகப்பட்டால், அவர் சில நேரங்களில் கோபப்பட்டால் நம்ம தாங்க முடியாது. ஹல்லேலூயா. இது நான் ஏதோ ஒரு கோபத்தோடு ஏதோ உங்களை மிரட்டுற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்களை நேசித்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தேவ வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஆனால் ஒருவர் கூட விசுவாசிக்காமல் தூரத்திலேயோ சமீபத்தில் இருந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் சுயத்தில் எடுத்து பேச ஒரு நாளும், நான் தாழ்மையாக சொல்கிறேன், இந்த இடத்துல தான் நான் விரும்புவதே இல்லை. ஹல்லேலூயா. அது ஒரு ஆலோசனையானால் கூட கர்த்தர் சொன்னால் மட்டும்தான் நான் சொல்லணும் என்ற மன ஒரு உறுதி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதனால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும்பொழுது நீங்கள் என்ன சூழ்நிலையோடு இருந்தாலும் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்ல அற்புதங்களை உங்களுக்கு செய்யட்டும். நான் ரொம்ப ஜெபத்தோடு பேசுகிறேன். ஒருவேளை உங்கள் முகங்களில் துக்கங்கள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் முகம் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெட்கம் என்று சொல்வது பல மொழிபெயர்ப்பில் அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சிலர் அதை ஏமாற்றம்னு சொல்கிறாங்க, சிலர் அதை
எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத அப்படி என்று சொல்லுகிறார். இப்படி பல அர்த்தங்கள் இதில் இருக்கிறது. ஒரு மதிப்பு இல்லாமல் நடத்துவது, இப்படி எல்லாம் சொல்லுது. எபிரேய மொழியிலே முக பொலிவற்ற இல்லை முக பிரகாசமற்ற என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா என்று எழுதியிருக்கு. முக பொலிவு இல்லைனா முக பிரகாசம் இல்லாத ஒரு நிலை என்று எழுதப்பட்டிருக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகள், நம்முடைய இருதயங்கள் தேவ சமூகத்தில் உடைத்து நாம் அழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியரிடத்தில் ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரிடத்தில் ஒரு நாள் கர்த்தர் ஒரு நாள் கேட்டார், மகனே உனக்கு என்ன வேணும்? இப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ரேர் ஆண்டவர் இந்த கொஸ்டினை எல்லாட்டையும் கேட்க மாட்டார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாட்டையும் இந்த கேள்வி கேட்க மாட்டார். ஆனால் இந்த பரிசுத்தவான்கிட்ட ஆண்டவர் கேட்டார், மகனை உனக்கு என்ன வேணும்? ரொம்ப நாளாக ஒரு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தனால ஒரு நாள் அவர் சொல்ல பிரத்யட்சமாக ஆண்டவர் எனக்கு முன்னாடி நின்னார். மகனை உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் ரெண்டு காரியம் எனக்கு வேணும். என்ன வேணும்? 2 காரியம் எனக்கு வேணும். 1, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறணும். எப்படி நேசிக்கிறோன்னா, இதுவரை வாழ்ந்த, இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இனிமேல் என்னுடைய சந்ததியில் எனக்கு அப்புறம் வாழப்போகிற ஒருவர் கூட அப்படி உம்மை நேசித்திருக்க கூடாது. அந்த மாதிரி நான் உம்மை நேசிக்கணும். அந்த நேச இருதயத்தை எனக்கு தரணும். ஜெபத்தை பத்தியில ஹல்லேலூயா. இதுவரை வாழ்ந்த, இப்பொழுது என் சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற யாரும் அப்படி உம்மை நேசிக்க கூடாது. அப்படி நான் உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தரணும். 2, ஆண்டவரே என்னுடைய உள்ள உடைவை என்னை விட்டு எடுத்துறாதையும். நான் ஒரு ஊழியனாக இருக்க விரும்பலை. அவர் பெரிய பிரபலமாக இருக்க விரும்பலை. நான் உம்முடைய சமூகத்தில் சின்ன பிள்ளை போல அழுது தரையில் உருண்டு நான் அழுது ஜெபிக்கணும். எதை என்னை விட்டு எடுத்தாலும் உள்ளம் உடைந்து அழுது ஜெபிக்கிற ஜெப கிருபை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதையும். ஹல்லேலூயா. நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாரும், எனக்கு ஒரு பங்களா தாரும், எனக்கு ஒரு வயலை தாரும். இதுதான் நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன வேணும்னு கேட்காம இருக்கார். இன்னும் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதை நாடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் உடையணும் ஆண்டவர் சமூகத்தில். அந்த பரிசுத்தவனுடைய ஜெபம் என்னை ரொம்ப அசைத்தது. நானும் சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எதை என்னை விட்டு எடுத்தாலும் இந்த உள்ள உடைவை என்னை விட்டு எடுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஒரு சிறு பிள்ளை போல் உம்மிடத்தில் நான் அழணும். வெளியே நான் ஒரு போதகனாக இருக்கலாம், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், எல்லாரும் என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனால் நான் உம்மிடத்தில் வரும்பொழுது உங்கள் பிள்ளையாக நான் வர்றேன். ஆண்டவரே என் கிரீடங்கள் எல்லாம் நான் கலற்றி வைத்து உம்முடைய பாதத்தில் நான் இருந்து அழணும். ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு நீர் தரணும்ப்பா. அவங்க தான் என் ஜனம். அவங்க தான் யாரு? என் ஜனம். என் ஜனம் சொன்னா அவங்க தான் தேவ சமூகத்தில் இருந்து அழுகிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல ஒரு நாள் உங்க இருதயத்தை கடினமாக்காதீங்க. அதெல்லாம் நமக்கு முடியாது, அதெல்லாம் நம்மளால் வாழ முடியாது, அதெல்லாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது. இல்லை, ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணிட மாட்டோம், நம்மெல்லாம் பைபிள் படிச்சிட மாட்டோம், நம்மெல்லாம் வாழ்ந்துட மாட்டோம். உங்கள் இருதயத்தை ஒரு நாளும் கடினப்படுத்தாதீங்க. உங்கள் முன்னாடி நான் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல என்னை பார்த்தா. நான் ஒன்று தாழ்மையாக சொல்லட்டுமா? எத்தனை நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன் தெரியுமா, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம்னு சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் பாஸ்டருக்கு தெரியாதா, அவருக்கு எல்லாம் அவர் எவ்வளோ பைபிள் படிக்காரு, பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுக்காரு, அவருக்காக தெரியாது நீங்கள் நினைக்கலாம். உண்மையை சொல்கிறேன், எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஹல்லேலூயா. இன்னும் நான் சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன்ப்பா, எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாரோம், எனக்கு ஜெபிக்கணும், அது மட்டும்தான் என் ஆசை. எனக்கு எப்படியாயிலும் கொஞ்சம் மணி நேரங்கள் உங்கள் பாதத்தில் நான் உட்காந்துருனப்பா, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம். ஹல்லேலூயா. சில பரிசுத்தவான்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க சில நேரங்கள் இதை சொல்லுவாங்க.
அதனால எனக்கு முடியாதுன்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுறணும், எப்பா எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கப்பா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போகும்பொழுது நம்மளை தாழ்த்தி இருதயங்களை உடைக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்தை உடைச்சி, ஏசப்பா எனக்கு பைபிள் படிக்க தெரியல, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல, எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எனக்கு ஞானமாக பேச தெரியல, எனக்கு உண்மையாக இருக்க முடியல, எனக்கு பரிசுத்தம் வாழ முடியல, எனக்கு இந்த பாவத்தை விட முடியல, என்னால் இந்த பாரத்திலிருந்து விடுதலையாக முடியல, இரவும் பகலும் இந்த மனிதன் பேசின வார்த்தை என் சிந்தைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு, எனக்கு எப்படியாயிலும் உதவி செய்யும்னு யார் அழுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய, வைராக்கியம் கொண்டு இரக்கம் செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். தமது ஜனத்துக்காய் வைராக்கியம் கொண்டு அவர்களை கடாட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம இருதயத்தை ஒரு நாளும் கடினப்படுத்திடாதீங்க. ஒரு நாளும் உங்க இருதயத்தை நம்மளால முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க. நம்மளாம் ஜெபம் பண்ணிட மாட்டோம், நம்மளாம் வாழ்ந்துட மாட்டோம்னு ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுகளை சந்திக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்றேன், கவனிங்க. உங்க இருதயம் மாறணும், உங்க வாழ்க்கை மாறும். இதை நீங்க எழுதி வச்சிருங்க தயவு செய்து. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் தயவு செய்து யாராவது நோட்ஸ் எடுக்கிறீங்களா? யாரும் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை. தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியும், எழுத முடியும்னு சொன்னால் வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும். ஒரு நோட்டு, ஒரு டைரி, ஒரு பாட்டு புக், ஒரு பைபிள், இதோட தான் சர்ச்சுக்கு வரணும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலைன்னா நீங்கள் கேட்குற வார்த்தைகளை ஆகாயத்து பறவைகள் பட்சித்து எடுத்துகிட்டு போயிடும். என்ன பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு மறந்துடும். ஹல்லேலூயா. சில முக்கியமான கருத்துக்கள் மட்டும்தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குமே தவிர சில முக்கியமானதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மறந்துடும், பிசாசு அதை எடுத்துருவோம். ஆனால் நீங்கள் சொல்கிறத உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறீங்க, அதை உங்கள் கையினால் எழுதுறீங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே அதை வைத்து ஜெபிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் அதை மறக்கவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால் நோட்ஸ் நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் மாறணும், உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. உங்க இருதயம் மாறும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். நிறைய நேரங்கள் நம்ம மாற்றத்தை வெளியே தேடுறோம். நான் உழைச்சிட்டா, நான் சம்பாதிச்சிட்டா, நான் நிறைய சேர்த்துட்டா என் வாழ்க்கை மாறிடும். இல்லை, ரகசியம் என்னன்னா இருதயம். ஹார்ட் இஸ் த சீக்ரெட். பரிசுத்தவான்கள் எல்லாம் இருதயத்தில் ரொம்ப கவனமா இருந்தாங்க. இருதயம் மாறினால் உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எனவே நாம் வெட்கப்படாமல் இருக்க ஆண்டவர் நம்மை தலையின் நிமிர்ந்து நடக்க பண்ண நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சம்பவத்திலிருந்து 3 காரியங்களை மட்டும் உங்களோடு நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நாம் வெட்கப்படாமல் தலை நிமிர்ந்து நாம் நடக்கணும். இந்த வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதை நம்ம ஜெயம் எடுக்கிறது எப்படி, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழ்வது எப்படி என்று ஒரு ரகசியத்தை உங்களிடத்தில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களிடத்தில் காண்பித்து நான் பேச விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரெண்டு ராஜாக்கள் 2:4, சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள், 2 ராஜாக்கள் 2:4. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறதில்லை. எல்லாரும் சொல்றீங்களா? நான் உம்மை விடுகிறதில்லை.
ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறதில்லை. திரும்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்வார்? ஆமா மகனே, ஆமா மகளே, நானும் உன்னை விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கைவிடாது இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல முக்கியம் நம்மளும் அவரை விடாமல் இருப்பது. ஹல்லேலூயா. ஒரு தெய்வ மனுஷர் சொன்னார், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்பதில் நான் கவனம் செலுத்தலை, நான் கர்த்தரோடு இருக்கிறேனா என்பதில் தான் அதிகம் கவனம் செலுத்துகிறேன். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லட்டா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை விட நான் கர்த்தரோடு இருக்கிறேனா என்பதில் தான் அதிகம் என்ன செய்கிறேன், நான் கவனமாக இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருப்பது உண்மைதான், அது மாறாதா உண்மை, அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். ஆனால் உண்மை என்னன்னா, நான் அவரோடு இருக்கிறேனா? am I with the Lord? நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரோட தூரமா இருக்கிறீங்களா? உங்க இருதயம் ஆண்டவரோட தூரமா போயிட்டா, இன்னைக்கு பகல் வேலையில தூரம் போன இருதயம் பக்கத்தில் வரட்டும். ஹல்லேலூயா. இப்போ எலியா ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ வேதம் சொல்கிறது, எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. நியூஸ் எல்லா இடத்துக்கும் பரவிட்டு, ஹெட்லைன்ஸ் பாலிமர் நியூஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிட்டு. என்ன நியூஸ்? எலியா எங்கே போகிறாரு? பரலோகத்துக்கு போகிறார். எலியா தெரியுமா எலியா பரலோகத்துக்கு போகிறார்? தெரியுமா எலியா பரலோகத்துக்கு போகிறார்? ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2:1 நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற செய்தி எல்லாருக்கும் வந்துடுச்சு. எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. எலிசா மட்டும் ஒரு பெரிய காரியத்தை வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. எலிசாக்குள்ள ஒரு பெரிய ஆசை, இந்த எலியாவை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறார் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நின்ன இடத்துல இருந்து டப்புன்னு மறைஞ்சிருவாரா, இல்லை ஆண்டவர் ஏதாவது ஒரு பெரிய காற்றை கொண்டு வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரா, இல்லை பரலோகத்திலிருந்து 2 தேவதூதர்கள் இறங்கி வந்து எலியாவை எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, இல்லை கர்த்தரே வந்து எப்படி எப்படி யாருக்கும் தெரியாது, என்ன நடக்க போது தெரியாது. ஆனால் அவர் பரலோகத்துக்கு போக போகிறார், அது மட்டும் எப்படியோ தெரியும், எப்படியோ தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. இப்போ எலிசாவுக்கு ஒரு பெரிய ஆசை, எலியா எங்கே போனாலும் கூடையே போயிட்டுருக்கார். கொஞ்சம் பல்லு தேய்க்க விடுறா, விட மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன், நான் உங்களை பார்க்கணும். எங்கே போனாலும் நம்ம பைபிள் அந்த பல பகல் 2 ராஜாக்கள் 2 நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா மட்டனா சிக்கனா ஏதாவது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க, நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலத்தில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வீட்டில் இருந்து வாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பகுதியுமா எலியா போறாரு, இவர் விடவே இல்லை. இவர் என்ன செய்யலை? விடவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:3 வாசிங்க. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில், இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரன்னு சொன்னா எலியாவுடைய பைபிள் காலேஜில் படித்த எலியாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ், தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உன் தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. ஹல்லேலூயா. எலிசா, இவ்வளவு நாளும் வாழ்க்கையில் நீ பெரிய உன் முகம் பிரகாசமா இருந்து நீ தலை நிமிர்ந்து நடந்த, என்ன தெரியுமா தலை நிமிர்ந்து நடந்த? எலிசா எங்க போனாலும் எலிசாவுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் இருந்தது. எலியாவுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர். என்ன அடையாளம்? எலியாவுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர். அந்த சாரிபாத் விதவையினுடைய பையன உயிரோடு எழுப்பினார்ல, அவருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர். எலியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எலிசா பக்கத்திலே நிற்பார். சாப்பிட்டு முடிச்ச பிறகு எலியாவுக்கு கையில் தண்ணி ஊற்றி கை கழுவுன பிறகு எலியாவை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவார். எலிசாவுக்கு அடையாளமே எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, அவ்வளோதான். எலியா உயிரோடு இருக்கும் பொழுது தான் எலிசா செஞ்ச ஊழியம் என்ன? எலியாவுக்கு கையில்
தண்ணி ஊற்றி அவர் கழுவி விடுவார். அதான் அவருக்கு ஊழியமே, வேற ஊழியமே கிடையாது. எங்க போனாலும் எலிசாவுக்கு பயங்கர மரியாதை. இந்த தீர்க்கதரிசிகள், இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கர பொறாமை. ஹல்லேலூயா. சில நேரங்கள் இந்த பைபிள் காலேஜில் பிள்ளைகளை அனுப்புகிறோம், நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகள் படித்து நல்ல பரிசுத்தவான்களாக வந்துடும். ஆனால் சில பிள்ளைகள் பைபிள் காலேஜ் போன பிறகு தான் உள்ளதுலேயே மோசமாக போகுது. ஹல்லேலூயா. ஒரு அண்ணன் எனக்கு தெரியும், பைபிள் காலேஜில் படித்த அந்த அண்ணன் அழகாக நல்லா ஜெபிக்கிற ஒரு அண்ணன். அவர் சொல்ல, தம்பி, பைபிள் காலேஜ் என்பது நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு கோடு. நீ நல்ல ஜெபம் பண்ண இந்த பக்கம் வந்துடலாம். நீ இங்க இருக்கிற சில பிசாசுகளோட சேர்ந்த, இந்த மனுஷ உருவத்தில் இருக்கிற பிசாசுகளோட சேர்ந்த, அப்படியே அவனும் நரகத்தில் விழுந்து உன்னையும் கொண்டு போயிடுவான். பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கோடு தான் இந்த பைபிள் காலேஜ். ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ எல்லாம் தேவதூதர்கள் மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத, அவ்வளோ பிசாசு கூட்டம் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, எலிசா போச்சா, இன்னைக்கு எலியா போயிடுவார். இனி நீ மூஞ்சி தொங்க போட்டு தான் நடக்கணும். இனி நீ உனக்கு எவன் மரியாதை கொடுப்பான்? அதான் எலியா போறாரு. உடனே எலிசா என்ன பண்ணாரு? வேட்டியை மடிச்சு கட்டி சண்டைக்கு போனாரா? அவர் சொன்ன, எனக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்து சும்மா இருங்க. தேவ பிள்ளைகள் பொறுமையா இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அது சொல்றேன், நீங்க யுத்தம் பண்ணா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார். நீங்க சும்மா இருந்தா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணிட முயற்சி பண்ணாதீங்க. நீங்க சும்மா இருங்க, ஜெபம் பண்ணிட்டு இருங்க, கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் குழப்பி வச்சுட்டு கடைசியில் ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரை என்ன பண்ணலாம்? ஹல்லேலூயா. ஒரு பானையில் ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, நீங்கள் உப்பு அள்ளி தட்டுறீங்க, உப்பு சரியா இல்லை, சரியா வெங்காயத்தை போடுறீங்க, அப்புறம் தக்காளியை போடுறீங்க, மறுபடியும் சரியாகலை, கொஞ்சம் சீனியை போடுறீங்க, மறுபடியும் சரியாகலை, வேற என்ன, கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டி போடுறீங்க, மறுபடியும் சரியாகலை, எல்லாத்தையும் குழப்பிட்டு கடைசியில் சமையல் மாஸ்டர்கிட்ட போய், மாஸ்டர் நான் ரொம்ப சொதப்பி வச்சுருக்கேன், இப்போ என்ன பண்ணலான்னா, எவ்வளோ கஷ்டம் அதை சரியாகி கொண்டு வர்றதுக்கு. இதே இது முதல்ல அவர் கையில் கொடுத்தா நீட்டாக செஞ்சு தந்துடுவார்ல. நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள் இப்படி தான் பண்ணுறோம். நம்ம முயற்சியில் போட்டு உப்பள்ளி தட்டி எதையாவது செஞ்சு குழப்பி எடுத்து கடைசியில் நமக்கு தெரியும் ஒன்றும் முடியாதுன்னு. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதப்பா? ஆண்டவர் அப்பவும் சொல்லுவார், சரி இரு நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நம்ம சண்டைக்கோ நம்ம ஏதோ ஒரு முயற்சிக்கோ போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ எலிசா ரொம்ப கவனமாக இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுவார்னு இவர் இருதயத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நடந்தது? அப்படியே எலியா, அந்த பைபிள் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்காக போகிறார். கடைசியில் எரியோ கிட்ட வருகிறார், அது என்ன, யோர்தான் கிட்ட வருகிறார். ஹல்லேலூயா. யோர்தான் கிட்ட வந்த பொழுது 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். ஹல்லேலூயா. கவனிங்க, என்னதான் எடுத்தானா? சால்வை இடுப்பில் கட்டியிருக்க ஒரு சால்வை, அதை அப்படியே எடுத்து முறுக்கி தண்ணியில் ஓங்கி அடிக்கிறான். தண்ணி ரெண்டாக பிரிஞ்சிட்டு, என்ன ஒரு வல்லமை! ஹல்லேலூயா. யோர்தான் தண்ணீர் ரெண்டாக பிரிஞ்சிட்டு. யோர்தான் என்பது சின்ன வாய்க்கால் அல்ல, அது ஒரு பெரிய ஆறு, கரை புரண்டு ஓடுகிற ஒரு பெரிய ஆறு, கால் வச்சா காலை இழுத்துற ஒரு பயங்கரமான ஒரு ஆறு. அதில் அவன் ஓங்கி அடிக்கிறான், அது ரெண்டாக பிரியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இவன் சொல்றான், இந்த எலியாவும் எலிசாவும் மட்டும் இந்த பக்கம் நடந்து போறாங்க. ஹல்லேலூயா. அந்த பக்கம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த தீர்க்கதரிசி புத்தர்கள் பார்த்தன்னு ஒருத்தருக்கு குசு குசு குசுன்னு பேசி சிரிச்சிட்டு இருக்கிறான். இப்போ எலியா போயிடுவாரு. எலிசா செத்த முகத்தோடு திரும்பி வருவான் பாரு. எலிசா எப்படி வரப்போறான்? அழுதுட்டு வரப்போறான் பாரு. மூஞ்ச 6 o'clock மாதிரி வச்சுட்டு வரப்போறான் பாருன்னு எல்லாம் எதிர்பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ எலிசா பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? இவன் சொல்றான், எலியாவே
நான் வெக்கப்பட போகிறேன், எல்லாரும் நான் வெக்கப்படுறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. நீர் ஒன்று பண்ணோம், எனக்கு ஒரு வயலையும் ஒரு 10 மாடையும் தந்தா நான் என் பொழப்ப ஓட்டிடுவேன். ஹல்லேலூயா. அப்படியே சொன்னார். இவருக்கு இனி யாரும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணார்? ஒரு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தின கிடையாது, ஒரு பாட்டு நடத்தின கிடையாது, ஒரு தீர்க்க தரிசனம் பண்ணார், ஒரு அற்புதம் பண்ண ஒன்றும் பண்ணது கிடையாது. எலியா கைகளுக்கு தண்ணி வாத்தி எலிசா இன்னும் பல வருஷம் உயிரோடு வாழ்வார்னு இவர் காத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவன் நினைக்கிறாரு, இனியா பொழப்பு என்னாக போகுது ஆண்டவர், ஒரு வீட்டை கட்டி தந்தீருனா ஏதாவது ஒன்று பண்ணி நான் பொழைச்சிருவேன். இப்படியெல்லாம் சொல்லலை. எலிசா என்ன செய்தார் தெரியுமா? பூமிக்குரியதை இல்லை, மேலானதை நாடினார். ஹல்லேலூயா. எலியாவை நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே என் ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே என் ஊழியத்தை நான் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா என் மேலே வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நடக்கும். பைபிளில் பவுல் சொல்கிறார், என் மேல் நான் உன் கைகளை வைத்ததுனால எனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் உண்மையில வந்து இறங்கும். சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் நம்ம மேல் கைகளை வைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் அதை ஒரு மீடியனா ஆண்டவர் பயன்படுத்தி நம்ம மேலே வைப்பார். மோசேக்குள்ள இருந்த ஞானத்தின் ஆவி யோசுவாவுக்கு மேலே வந்து இறங்கிச்சுன்னு பைபிளில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை வைக்கும் பொழுது இவர் நினைக்கிறாரு, நான் அப்படியே முழங்கால் போட்டு நிற்பேன், எலியா என் மேலே கை வைப்பார், அவர் மேலே இருக்கிற ஆவியின் வரம் அவன் என் மேலே வந்து இறங்கும், அதுக்கப்புறம் எலியா போயிடுவார். இப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது எலியா சொல்கிறார், ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான காரியம். நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது உனக்கு கிடைக்காது. நீ எடுத்துக்கொள்ளும்போது என்னை பார்த்தா என்ன செய்யும்? கிடைக்கும், இல்லைன்னா அது உனக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. இவரு கண்ணு ரெண்டையும் திறந்து வச்சுட்டு நிற்கிறாரு. எப்படியாவது எலியாவை என்ன செஞ்சிடணும்? பாத்திரணும். ஹல்லேலூயா. திடீரென்று என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தா 11ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? பரலோகத்திலிருந்து அக்கினி ரதம், குதிரை இருக்குல்ல, குதிரை வந்து வருது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, அந்த ரதம் அந்த குதிரை எல்லாமே அக்னியாக இருக்குது, ஃபுல்லாக ஃபயராக இருக்குது. பரலோகத்திலேருந்து இறங்கி வருது. ஒரு பிரதான தூதன் அதை ஓட்டிகிட்டு வர்றான். அந்த ரதத்தில் எலியா நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த ரதம் சர்ன்னு வருது மின்னல் வேகத்தில். எலியாவும் எலிசாவும் ரெண்டாக பிரிக்குது. எலியாவை தூக்கிடுது, எலிசாவை தள்ளி விட்டுருது. ஹல்லேலூயா. இவன் ஒரு செகண்ட் கண்ணை தட்டி மறைக்கிறதுக்குள்ள எலியா போயாச்சு. ஹல்லேலூயா. ஐயோ, இவ்வளோ நேரம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தேன்னு இப்போ இவனை காணலையே. தன் சட்டையை கிழிச்சிட்டு அழுறாரு. என்ன சொல்லி அழுதார் தெரியுமா? என் தகப்பனே. ஹல்லேலூயா. என் தகப்பனே. என் பாஸ்டரேன்னு கூடல, ஐயானு கூட கூப்பிடல. எப்படி கூப்பிட்டாரு? என் தகப்பனே. எலியா போயிட்டாரு. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை கிழிச்செல்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது, இவர் எலியாவை பார்த்துட்டார். எப்படியோ என்ன செஞ்சிட்டாரு? பார்த்துட்டாரு. எலியாவும் சால்வை என்ன பண்ணிட்டாரு? இவர் முறுக்கி யோர்தான் அடிச்சாரு பாருங்க, அந்த சால்வையை கீழே போட்டுட்டாரு. ஆனால் எலிசா இன்னும் அழுதுட்டு தான் இருக்கார். அதான் எனக்கு நான் இன்னைக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. சால்வை கிடச்சிட்டு இவர் சொன்னார், நான் உனக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பான வரம் வேணும். அப்போ என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும். இவரும் என்ன செஞ்சிட்டாரு? எப்படியே கஷ்டப்பட்டு பார்த்துட்டாரு. ஆன பிறகும் சால்வை கீழே கிடக்கு. இவர் இந்த ஓரமாக இருந்து அழுதுகிட்டே இருக்கிறார். யாருடைய முகம் வெட்கப்படாது தெரியுமா? உலக ஆசீர்வாதத்திற்காக அல்ல, ஏதோ ஒரு சால்வைக்காக அல்ல, உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற ஒரு இருதயம் ஒரு நாளும் வெட்கப்படாது. உண்மையாய் ஆண்டவரத்தில் நீங்கள் அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதில்ல, ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதில்ல, ஏதோ ஒரு வரம் எனக்கு வந்துடணும், ஏதோ ஒரு பணம் கொஞ்சம் வந்துடணும், இதுக்காக ஆண்டவரை தேடுறதில்ல.
உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் முகம் ஒரு நாளும் எடுக்கப்படாது. ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காக இன்னைக்கு காலைல சர்ச்சுக்கு வந்தீங்க? எதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு தேடுறீங்க? நான் சர்ச்சுக்கு போனால் எனக்கு இந்த வாரம் ஒரு தேவை இருக்குது, அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக, உங்கள் ஆசைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. தெய்வ சித்தத்துக்கு ஒத்து இருந்தால் அதை கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம், அதற்காக மட்டும்தான் நீங்கள் சர்ச்சுக்கு வாரீங்களா? அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஏசப்பாவா? அவர் உங்கள் தகப்பன் அல்லவா? அவர் ஒரு கடவுள் அல்ல, கடவுள் மட்டுமல்ல, அவர் தெய்வம் மட்டுமல்ல. He is a father. ஒரு ஃபாதர், ஒரு அப்பாட்டிருந்து பிள்ளை பிஸ்கட் மட்டும்தான் எதிர்பார்க்குமா? ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை வெளியூருக்கு ஒரு தகப்பன் போயிட்டார்னா அந்த ஃபோன் பண்ணி அந்த பிள்ளை கேட்குது, அப்பா எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க? எதுக்கு? அப்பா 2 மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு வருவார்னா இல்லை, அது அப்பாவுக்கு மடியில் உட்காரணும், அது அப்பாட்ட வந்து விளையாடணும், அப்பா முகத்தை தரிசிக்கணும். நீங்கள் எதற்கு இயேசுவிட தேடி வாரீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரெட்டிப்பான வரத்தை கேட்டார், அந்த சால்வை இருக்கு, விழுந்துச்சு. ரெட்டிப்பான வரம், அந்த சால்வை எடுத்தால் ரெட்டிப்பான அபிஷேகம் இவருக்கு மேலே இறங்கும். எல்லாம் எலிசாவுக்கு தெரியும். ஆன பிறகும் தன் தகப்பனை காணவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறான். கர்த்தர் பார்த்தார், இவனுக்கு முகத்தை நான் வெட்கப்படுத்தவே மாட்டேன். ஹல்லேலூயா. இவனுக்கு முகத்தை வெட்கப்பட மாட்டேன். என்ன நடந்தது தெரியுமா? எலியாவை விட ரெட்டிப்பான அபிஷேகத்தோடு எலிசா ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா உயிரோடு இருக்கும் பொழுது 8 பெரிய அற்புதங்களை செய்தார். பெரிய அற்புதங்கள் எத்தனை? 8 பைபிளில் இருக்கு. பைபிள் இல்லாத நிறைய இருக்கலாம். பைபிளில் இருக்க 8 பெரிய அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. எலிசா உயிரோடு இருக்கும் பொழுது 15 அற்புதங்களை செய்தார். எத்தனை அற்புதம்? 15. சரி, 8 2 பேருக்குன்னா எத்தனை வரணும்? 16 வரணும். ஆனால் எலிசா செஞ்சது எவ்வளோதான்? 15 தான். இந்த 1 எப்படி நிறைவேறிச்சு தெரியுமா? எலிசா மரித்த பிறகு ஒரு பிரேதத்தை ஒரு இடத்துல கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு சீரிய தண்டுகள் வந்துடுச்சு. இந்த பிரேதத்தை கொண்டு வந்தவங்க பயந்து பிரேதத்தை தூக்கி, எலிசாவுடைய கல்லர் அந்த பக்கம் இருக்கு, அந்த கல்லறையில் தூக்கி போட்டுட்டு ஓடிட்டான். பைபிள் சொல்லுது, அந்த 16வது அற்புதத்தை செய்ய ஆவியானவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவர்னு பாருங்க. பிரேதத்தை தூக்கி போட்டுட்டு அவன் ஓடிட்டான். பிரேதம் எலிசாவின் எலும்பு மேல் பட்டது. அன்னைக்கு குகைக்குள்ளே தானே புதைப்பாங்க. குகைக்குள்ளே பல சாம்பர்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அந்த சரீரங்களை வைப்பாங்க. எலிசாவின் எலும்பு மேலே இந்த பிரேதம் பட்டோன்னே எலிசாவின் எலும்புக்குள்ளுக்குள்ள, அந்த செத்த எலும்புகளுக்குள்ள இருந்த தேவ வல்லமை புறப்பட்டு இந்த பிரேதம் உயிரோடு எலும்பிச்சு 16 அற்புதம் நிறைவேறிச்சு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இயேசுவை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை முடிந்த பிறகு கூட உங்கள் மேலே வச்ச வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வைராக்கியம் உள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்தே போகக்கூடாது. ஹல்லேலூயா. இவன் அப்படியே அழுது கொண்டு அந்த சால்வை எடுக்கிறான். ரெட்டிப்பான அபிஷேகம் மேல் இறங்கி வருது. இந்த ஓரத்தில் நின்று கொண்டு 10 பேர் கேட்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எலியா போயாச்சு. எலிசா கண்களை மூடினார், அந்த சால்வையை முறுக்கினார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமாண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது, கைகளை தட்டி பாடுவோம், வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு
என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. அதுல இன்னொரு வசனம், அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. எரிகோவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் விழுந்து அவனை வணங்கினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யார் இவனை வெட்கப்படுவாங்க நினைச்சாங்களோ, எலிசாவுடைய வாழ்க்கை முடிஞ்சது நினைச்சாங்களோ, பைபிள் சொல்லுது தரை மட்டும் விழுந்து அவனை வணங்கினார்கள். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை. தேவ பிள்ளை, தேவன் உன்னோடு இருக்கிறதுனால் நீ ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. இயேசுவை உண்மையாய் நேசிக்கிற ஒரு ஜனம் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. இயேசுவை உண்மையாய் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனவர். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு அபிஷேகம், உண்மையாய் நேசிக்கிற ஒரு கிருபை. என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யாக்கோபுடைய முகம் இனி செத்து போவதில்லை, அவருடைய முகம் இனி வெட்கப்படுவது இல்லை. ஓ, ஈர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி தீராபா கந்தாலரபா ஷிபாலாதுடா பரபரபா. எலிசா எலியாவின் மேல் உண்மையான அன்பு வைத்தது போல என் பரலோக எலியாவே, உம்மை உண்மையாய் நேசித்து பின்பற்றுகிற ஒரு ஜனமா என மாற்றுங்க. எனக்கு இருக்கிற மாய்மால, எனக்கு இருக்கிற பாவங்கள் அசுத்தங்கள் என்னை விட்டு மாற்றி தெய்வமே உண்மையாய் நேசிக்கிற ஒரு அபிஷேகத்தால் என்னை நிரப்பு என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எலிசாவுக்கு எலியாவின் மேல் இருந்த அந்த மெய்யான பாசம், மெய்யான அன்பு எனக்கு கர்த்தர் மேல் உண்டாகும்படியாய், அந்த உண்மையான அன்பினால் கர்த்தர் என்னை நிரப்பும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, எந்த சூழலுமே நேசிக்கிற ஒரு பிள்ளையாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடித்தே, சாத்தானை ஜெயித்திடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடித்தே சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா. இங்க எலியாவுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு கூட்டம், ஒரு உள்ளம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படி பண்ண ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் தந்து உங்க முன்னாடி இருக்கிற யோர்தானை உங்களை கொண்டே பழப்பார். எத்தனை பேர் விசுவாசி? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உங்க முன்னாடி ஒரு யோர்தான் இருக்கு, அது பிளக்கப்பட நீங்க எலியாவை எதிர்பார்க்கிறீங்க. ஆனா உங்க மேல் ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கி வருகிறது. இந்த நேரத்தில் உங்க மேல் இருக்கிற யோர்தானை, உங்க முன் இருக்கிற யோர்தானை நீங்க பிளக்கும்படியான ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம் உங்க மேல் இறங்கி வருது. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெட்டிப்பான அபிஷேகம் உங்க மேல் வருது. இயேசுவை உண்மையாய் நேசிக்கிற தேவ பிள்ளையே, உன்மேல் ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார்.
உங்கள் மேல் இந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உங்க முன்னாடி இருக்கிற யோர்தானை நீங்களே ஜெபத்தால் பிளக்கும்படியான ஒரு எலியாவின் சால்வை உங்க மேல் விழுகிறது. ஒரு பரலோக எலியாவின் சால்வை உங்க மேல் விழுகிறது. நல்ல கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் சால்வை உன்மேல் விழுகிறது. ஷிபாலா துடபர ஹந்துடப உரியாந்தலரப கபலரபரபரப. Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. நன்றி அப்பா, பரலோக இயேசுவின் சால்வை என் மேல் விழுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்லுகிறேன், தாழ்மையா சொல்கிறேன், இரட்டிப்பான அபிஷேகம் ஆசீர்வாத தடைகளை பிளக்கும். நீங்க உண்மையா இயேசுவை நேசிங்க. உலகத்துக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, எந்த நேரத்தில் இயேசுக்காக நின்று பாருங்க. உங்க மேல ஒரு இரட்டிப்பான அபிஷேகம் வரும் பாருங்க. எல்லா ஆசீர்வாத தடைகளை நீங்க பிளப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எலியா எல்லா தீர்க்கதரிசிகள் புத்திரனுடைய கண் யார் மேல தான் இருந்து? எலியா மேல. இவன் எப்போ வெக்கப்படுவான், எப்போ வெக்கப்படுவான், எப்போ வெக்கப்படுவான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் எலிசாவுக்கு கண்ணு எலியா மேலே தான் இருந்து. ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரெல்லாம் எலிசாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ எலியா போயிடுவார். எலிசா செத்த முகமாக திரும்பி வருவான், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். யார் எங்கே பார்த்தாலும் எலிசாவுக்கு கண்ணு யார் மேலே தான் இருந்தது? எலியாவுக்கு மேலே. எலியாவை அழைத்த தேவன் மேலே தான் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல எலிசாவாய் உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், எலியாவாய் பரலோக தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணு இயேசுக்கு மேலே தான் இருக்கணும். யார் உங்களை எப்படி நினைக்கலாம், யார் உங்களை பாஸ்டர் நான் அப்படி போனேன் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. எப்படி பார்த்தாங்க சொல்லுங்க? ஒரு மாதிரி பார்த்தாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருங்க இந்த பார்வையிலேயே பின்மாறிடுவாங்க. இவங்க சில ஆட்கள் பார்க்குற பார்வை நமக்கு இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தில் நினைஞ்சிடும். அப்படி ஒரு பார்வை பார்ப்போம், அற்பமாக பார்ப்பாங்க. பாருங்கள், பைபிளில் ஒரு வசனம் நீங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் எனக்கு ஞாபகம் வர்றதுனால அதை வாசித்துட்டு நம்ம செய்தியை தொடரலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுருவும் 2ஆம் வசனம் யோவான் 21:2 நாத்தான் வேலும் 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, சீமோன் பேதுரு மற்றவங்களை நோக்கி சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க, இயேசு எங்கே போயாச்சு? பரலோகம் உயிர் தெளிந்து போயாச்சு. இயேசுவை காணலை. இவ்வளோ நாளும் சீசர்கள் யாரை நம்பிட்டு இருந்தாங்க? இயேசுவன். இப்போ எல்லாம் பேதுரு வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. எல்லாம் எங்கே தங்கியிருக்கிறாங்க? பேதுரு வீட்டில் யார் இருக்கா? பேதுருவுக்கு மாமியார் இருக்காங்க. யார் சொல்லுவாங்க? பேதுருவுக்கு மாமியார் இருக்கு. பேதுரு உட்கார்ந்துருக்கிறாரு, மாமியார் அந்த பக்கம் நடந்து போகுது. மாமியார் அந்த பக்கம் என்ன செய்யுது? சும்மா ஒன்றும் சொல்லணும், மீன் பிடிக்க போகணும். இந்த அம்மா ஒரு பார்வை பார்த்து பாருங்க, இவனுக்கு இருந்த ஆவியும் போச்சு. ஹல்லேலூயா. இவனுக்கு இருந்த ஆவியும், நம்ம பெரிய அப்போஸ்தலனா, பெரிய பிரதான அப்போஸ்தலன், ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டு போச்சு. பார்த்தான், ரைட்டு, நமக்கு இனி இங்கே இருந்தால் மரியாதை இல்லை, நான் மீன் பிடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் எங்கே போகிறேன்? சிலருக்கு பார்வை நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தெல்லாம் அணைச்சிரும். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷன் இப்படி பார்க்க அப்படி பார்க்காங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தா பேதுரு மாதிரி நம்ம டிஸ்கரேஜ் ஆகிருப்போம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நல்லா தான் இருக்கிறார், ஓரளவுக்கு தைரியமாக இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறவர் திடீர்னு மைண்டு மாறணுன்னா ஏதோ சம்திங் வீட்டுக்குள்ளே நடந்துருக்கு, நடந்திருக்கு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை நிறைய இருக்கலாம். அதில் ஒன்று இந்த பேதுருவின் மாமிக்கு லுக்காக இருக்கலாம். ஒரு மாதிரி பார்க்கும் பாருங்க, பெரிய அப்போஸ்தலன் இயேசுன்னு போனால் இயேசுவே போயிட்டார். இனி இவன் எங்கே என்ன பண்ண போகிறான்? பெரிய போட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டானா, நெட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டானா, இனி பிழைப்புக்கு என்ன பண்ண போகிறான்னு அந்த அம்மா அப்படியே உட்காந்து பார்க்குது. சொல்கிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். சிலவருடைய பார்வை நம்ம ரொம்ப மன அழுத்தத்துக்குள் கொண்டு போயிடுறது. ஹல்லேலூயா. ஆனால் எலிசா யாரையும் பார்க்கல. எலிசா என்ன பண்ணல? யாரையும் பார்க்கல, கர்த்தரை மட்டும் பார்த்தான். பாருங்க, நீங்கள் யாரை மட்டும்தான் பார்க்கணும், யாரையும் பார்க்காதீங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ ரெண்டாவது யோவான் அதே 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷன் எலிசாவை நோக்கி, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதுதான், தண்ணி ரொம்ப கெட்டது, நிலமும் பாலற்ற நிலம் என்றார்கள், பாலான நிலம் என்றார்கள். கவனிங்க, ரெண்டாவது நான் சொல்கிறேன், எலிசாவிட்ட வந்து சொல்கிறாங்க, எலிசாவை இந்த நகரம் நல்லதான், இந்த பட்டணம் நல்ல பட்டணம் தான், ஆனால் நிலம் எப்படிப்பட்டது, ரொம்ப தண்ணி டேஸ்ட் இருக்காது, இங்கே விவசாயம் பண்ணால் நம்ம வாழ முடியாது, தண்ணியில் சாவு இருக்குது, தண்ணியில் என்ன இருக்குது, சாவு இருக்குது, ஒரு மீன் கூட ஒழுங்காக வாழாது, இதில் இந்த பட்டணத்தில் நம்ம இருக்கண்டா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவன் சொல்கிறான், ஒரு ஜாடியில் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். ஜாடியில் என்ன எடுத்துகிட்டு வாங்க, உப்பு எடுத்துகிட்டு வாங்க. உப்பு எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் போட சொல்கிறாரு. அதை தண்ணியில் போட்ட உடனே அதிலிருந்து அந்த சாவு, அந்த சாபம் நீங்கிட்டு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ரெண்டாவது சிம்பிளாக சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிறேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு உப்பாக இருக்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற சில சாபங்களை நீக்கும்படியான பொறுப்பு உங்கள் மேலே இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள், பொறுப்பு இருக்குது. நம்ம இப்போ செய்திக்கு ஆதாரமாக யாரை பார்த்தோம் சொல்லுங்கள், யோவேல். யாரை பார்த்தோம், யோவேல். இந்த யோவேல் வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் நீங்கள் யோவேல் புஸ்தகத்தை ஃபுல்லாக படித்து பாருங்கள், அவர் ரொம்ப தேசத்துக்காக ரொம்ப பாரப்படுற மனுஷன். ஹல்லேலூயா. விவசாயத்தை பார்க்குறாரு, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி கடிக்குது, வெட்டுக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி கடிக்குது, எல்லாம் பாழா போகுது. ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு பாரம், தேசத்தை குறித்த ஒரு பாரம். அதே போல் தேவாலயத்தை பார்க்குறாரு, பலி இல்லை, பலிகள் நடக்கலை, ஆராதனை நடக்கலை. தேவாலயத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு பாரம் வருது. ஒரு தேவ பிள்ளை, உண்மையான தேவ பிள்ளைக்கு நல்லா கவனிங்க, தேசத்தை குறித்தும் ஆவிக்குரிய நிலையை குறித்தும் ஒரு பாரம் இருக்கணும். நம்ம பாரம்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம காரியத்துக்கு மட்டும் நம்ம பாரப்படுறோம், நம்ம காரியத்துக்கு மட்டும்தான். நமக்கு ஒரு 10,000 ரூபா வரலன்னா நமக்கு என்ன வந்துடுது, பாரம் வந்துடுது. ஆனால் உண்மை கிறிஸ்தவனுக்கு, உண்மை தேவ பிள்ளைக்கு ஒரு தேசத்துக்கு மேலே பாரம் இருக்கணும். நான் இருக்கிற பகுதி இப்படி இருக்குது, நான் இருக்கிற என் இந்தியா எப்படி இருக்குதுன்னு ஒரு பாரம் இருக்கணும். ரெண்டாவது, ஆலயத்துக்கு மேலே ஒரு பாரம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆலயங்கள் இப்படி இருக்கிறது, ஆலயங்கள் இப்படி அழிகிறது. ஹல்லேலூயா. ஊழியர்கள் இப்படி இருக்கிறாங்களே, இது ஒரு பாரம் நமக்கு வரணும். நம்மளை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் யோவேல் எடுத்து சொல்கிறாரு, யோவேல் உன் முகம் வெட்கப்படாது. ஹல்லேலூயா. காரணம், உன் பாரம் ஒன்றை மட்டுமல்ல, தேசத்தை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்குது, சபைகளை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்குது. அதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ, ஒரு தாய் உள்ளம் படைத்தவங்க. ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஒன்று நடக்கலை, எனக்கு மட்டும், இதெல்லாம் நமக்கு ரெண்டாவது தான். முதல்ல தேசத்தை குறித்து ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் வரணும். சபைகளை, ஊழியங்களை குறித்து ஒரு பாரம் வரணும். ஊழியர்களை குறித்து ஒரு பாரம் நமக்கு வரணும். அவர்களும் உண்மையான யோவேல்கள். யோவேல் என்றால் அர்த்தம் என்ன சொல்லுங்க? யோவேல் என்றால் அந்த பேருக்கு அர்த்தம் தேவனே, கர்த்தரே தெய்வம். அதான் அவனுடைய பேருக்கு அர்த்தமே. The Lord is God. ஹல்லேலூயா. யோவேல் என்றாலே கர்த்தரே தெய்வம். அப்போ யாருக்கு உண்மையான பாரம் இருக்கோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் தெய்வம் என்று ஆண்டவர் நிரூபிப்பார், உங்களை ஒரு உப்பா பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல, ஒவ்வொரு நாளும் சபைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக. ஹல்லேலூயா. நான் குறை சொல்கிறேன் நினைக்கிறேன், அநேக சபைகளில் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைகள் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல சபைகளில் கள்ள உபதேசங்கள் சபையில் பரவி கொண்டிருக்கிறது. ஆட்டம் பாட்டம் நடக்கிறது சபைகளில். சினிமா பாடல்கள் பாடி திருவிருந்து கொடுக்கிறார்கள். சபைகளில் அசுத்தங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல முடியாத அநேக காரியங்கள் பெண்டேகோஸ்தே சபைகளில், இன்னும் ஒவ்வொரு டினாமினேஷன், ஆர்சி, சிஎஸ்ஐ, லுத்ரன், ஒவ்வொரு டினாமினேஷன் நடக்கிற சண்டைகள், பிரிவினைகள், அசுத்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அது வெளியில் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து கொஞ்சம் விசாரித்து பாருங்கள்.
ஹல்லேலூயா. என்ன பாரம் நமக்கு இருதயத்தில் வருகிறது தெரியுமா? ஏன் இப்படி இவங்க இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, சமீபத்தில் டிபிஎம் சபையில் இருந்து வெளியே வந்த ஒரு நபர் சொன்ன சாட்சியாக இன்னொரு ஊழியக்காரன் இடத்துல பகிர்ந்து கொண்டார். அதிர்ச்சி அடைந்தேன். டிபிஎம் சபைகள் இப்படி நடக்கிறதா ஆண்டவரே? அழ வேண்டிய காலம் இது. டிபிஎம் என்றாலே ஒயிட் அண்ட் ஒயிட். அவங்க பார்த்தா ஐயோ, கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஊழியர்கள். அவங்க அந்த சபையிலிருந்து ஒருத்தர் வெளியே வந்தார். ஏன் வெளியே வந்தீங்க பிரதர்? அவர் சொல்றாரு அழுதுட்டு சில சாட்சிகள். நம்ப முடியல. ஹல்லேலூயா. அவ்வளவு அசுத்தங்கள் உள்ள நடக்கிறது. அவ்வளவு ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறது. நம்ம உட்காந்து நமக்கு 10,000 ரூபாய் பிரச்சனை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். நமக்கு முடிஞ்ச 4 பேர்ட்ட குறை சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்போ எந்த ஊழியக்காரர் உழுவார் அவரை குறித்து குறை சொல்லலாம், எப்போ சபையை குறித்து குறை சொல்லலாம். அந்த அரசியல் பேச விட்டா நம்ம ஆட்களுக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுது. அவர் இப்படி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. எல்லாம் தெரிஞ்சு என்ன பயம்? நீங்கள் என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? தேசத்தை குறித்து உங்களுக்கு என்ன பாரம் இருக்கு? ஹல்லேலூயா. நியூஸ் பார்க்கும் பொழுது அது ஜெபத்துக்காக பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நியூஸ் பார்க்க தவறல்ல, ஆனால் பார்த்தா அதை ஒரு ஜெப குறிப்பாக மாற்றணும். இது எந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் உண்மையான யோவேல்கள். உங்களை கொண்டு தான் ஒரு உப்பாக கர்த்தர் மாற்றுவார். அதுதான் ஆண்டவர் இந்த கடைசி நல்லா தேடிக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சுவரை அடைக்க ஒரு மனுஷனை நான் தேடுறேன் ஆண்டவர் சொல்கிறேன். உங்களை தேடுறாருங்க. உங்கள் பிரச்சனையை மட்டும் பெருசாக நினைக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஒருவேளை சாப்பாடு உடுக்கிற துணியாது இருக்கு, இது இல்லாதவங்க இருக்கிறாங்க. இவர்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் முன்னாடி சிக்கன் வச்சு மட்டன் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பாக, நல்லா சாப்பிடுங்க தப்பு இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்பாக அன்னைக்கு நம்ம 1 மணிக்கு சாப்பிட்றோமே, அந்த 1 மணி சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் இந்த சென்னையில் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அந்த சாப்பாட்டு மேலே கை வச்சு ஆண்டவரே உணவில்லாதவர்களையும் போஷி ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. உங்கள் பாரம் நீங்களும் யோவேலா மாறணும். இந்த கடைசி 2025 வருஷத்தில் ஒரு யோவேலா நீங்கள் மாறுங்க. ஒரு தேசத்தை குறித்து பாரம் உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. சில பேருக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தா, சிஸ்டர் உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுங்க பார்ப்போம்னா அது ஃபுல்லாக அவங்களுக்கு தான் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். 25 ப்ரேயர் பாயிண்ட் யாருக்கு தான் இருக்குது? எனக்கு நல்லா நடக்கணும், எனக்கு கடன் மாறணும், என் வீட்டு கடன் அடையணும், என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், வேற என்ன, எனக்கு வேட்டி சட்டை வாங்கணும், எனக்கு பைக்கு வாங்கணும், எனக்கு இதுதான் 25 ப்ரேயர் பாயிண்ட் அவங்களுக்கு தான். ஒரு ப்ரேயர் பாயிண்ட் குறிச்சோ ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம், மிஷினரிகளுக்காக ஒரு ஜெபம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம், சபைகளில் நடக்கிற அசுத்தங்களுக்காக ஒரு ஜெபம், தேசத்தில் இருக்கிற அழிவுகள் பாருங்க, நேச்சுரல் டிசாஸ்டர் பார்க்குறோம், இதுக்கு ஒரு ஜெபம். என்னைக்காவது ஜெபம் பண்ணுறோமா? ஹல்லேலூயா. இங்கே நம்ம சர்ச்சில் ப்ரேயர் பகுதின்னு சிஸ்டரை கொடுத்து ஒரு நாள் நம்ம இன்றைக்கி மட்டும் நடத்தலை, மற்றபடி நடத்துகிறோம். ப்ரேயர்னு சொன்னாலும் எல்லாம் நம்முடைய முழங்கால் போட்டு அப்பாடா சிஸ்டர் வந்துட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழும்பலாம், அவன் இதை சோத்திரம் கூட வராது, இப்படி இருப்பாங்க. இவங்க வீட்டில் போய் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? உங்களை ஜெபத்தில் நடத்தும் பொழுதே உங்களால் ஜெபிக்க முடியலையே, வீட்டில் உங்களை நடத்த யாருமே இருக்க மாட்டாங்களே, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஜெபம்னு சொன்னால் முழங்கால போட்டு அனல் பறக்கணும், அதான் உண்மையான ஜெபம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சோறு வருதுன்னா பிசாசு உங்களை எங்கேயோ கட்டி வச்சிருக்கிறான். தப்பாக எடுத்துக்காதீங்க, திஸ் இஸ் ரியல். பிசாசு உங்களை எங்கேயோ கட்டி வச்சிருக்கிறான், எங்கேயோ நீங்கள் விழ போறீங்க, ஒரு பாவத்தில் நீங்கள் விழ போறீங்க. இயேசு சொன்னார், பேதுரு நீ ஜெபம் பண்ணு, பாவத்தில் விழாதபடி ஜெபம் பண்ணு. ஜெபிக்க முடியலைன்னா பிசாசு உங்க மேலே கண்ணு வச்சிட்டான் பிரதர், நீங்கள் விழ போறீங்க. எங்கேயோ உங்களை கட்டிட்டான், உங்களை அறியாம இங்கேயோ உங்களை கட்டிட்டான். இந்த தேசத்தின் யோவேல் நீங்கள். அன்னைக்கு எரிகோ பட்டணத்தில் அந்த சாவை நீக்கின ஒரு உப்பு நீங்க. ஹல்லேலூயா. உப்பை போட்டான் பாருங்க, தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோம் ஆண்டவருக்காக, சரி ஆண்டவர் நம்மளை நேசிக்கார்ல, சரி ஆண்டவர் நம்மளை எடுக்கலாம்ல பரலோகத்துக்கு, ஏன் எடுக்காம வச்சிருக்காரு? நம்ம பரலோகத்துக்கு வரணும்னு விரும்புகிறாரு, நம்ம பரிசுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் எடுக்கலாம்ல பரலோகத்துக்கு, எடுத்து அவரோட வச்சுக்கலாம்ல, ஏன் பூமியில் வச்சிருக்காரு?
ஏன் வச்சிருக்காரு? இல்லை, யோசிக்கணும். நீங்கள் ஒரு உப்பா இருக்கணும். நீங்கள் போயிட்டீங்கன்னா ஜெபிக்க ஆள் கிடையாது, வேற ஆள் இல்லை. உங்களை நம்பி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தர்றாரு. இன்னைக்கு இந்த செய்தி மூலம் உங்கள்ட்ட பேசுகிற உங்கள் ப்ரேயர் பாயில் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. அரசியல்வாதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரதம மந்திரியை குறை சொல்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிரதம மந்திரியை குறை சொல்லணும்னா அவங்களுக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி. அதான் குறை சொல்ல ரெடியாக வரும். என்னைக்காவது அவருக்கா ஜெபம் பண்ணுறீங்களா? அந்த மனுஷன் ரட்சிக்கப்படண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ரட்சிக்கப்பட முடியாது? அன்னைக்கு நேபுகாத்நேச்சாரை சொன்னானே, தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் நேபுகாத்நேச்சாரை சொன்னானே, இவர் ஏன் சொல்ல முடியாது? ஹல்லேலூயா. காரணம்னா நமக்கு தானியேல் மாதிரி நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. நீங்க ஒரு உப்பா மாறுங்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவ ஜீவியம் வாழுங்க. உங்க மேல ஒரு பொறுப்பு இருக்கு. நான் செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னது போலவே, அரசியல்வாதிகளை பார்த்துக்கிட்டு மற்றவங்களை பார்த்துக்கிட்டு தேசம் ஆசீர்வதிக்கப்பட நினைக்காதீங்க. அவங்கெல்லாம் ஒரு கருவிகள், அவ்வளவுதான். தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஆவிக்குரிய ஜெபங்கள், ஆவிக்குரிய யுத்த வீரர்கள் தான் நீங்க தான் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா வான மண்டலத்தில் இருக்கிற சில விஷயங்கள் கிளியர் ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க, வான மண்டலத்தில் இருக்கிற விஷயங்கள் என்ன செய்யணும்? கிளியர் ஆகணும். அதை அரசியல்வாதி மாற்ற முடியாது. அவங்க தேசத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். வான மண்டலத்தில் இருக்கிற சில பொல்லாத ஆவிகளோட யுத்தம் பண்ணி அதை கிளியர் பண்ணோம்னா முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப தானியேல் வேணும். ஹல்லேலூயா. அவங்க தான் கிளியர் பண்ண முடியும். அப்பதான் மழை பெய்யும், தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரும். வானம் அடைப்பட்டு இருக்கு, கீழே என்ன விவசாயம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிதானே? அப்போ வானம் திறக்கிறதுக்கு ஆவிக்குரியவர்கள் வேணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். உங்க வாழ்க்கையில முதல் நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை உலகத்துக்கு நீங்க காட்டணும். இதான் இதுக்கு தான் நீங்க பிறந்தீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் எதுக்கு பிறந்தேன்? பிறக்காமலே இறந்திருக்கலாம், இப்படிலாம் சில பேர் அழுறீங்கல்ல. நீங்க எதுக்கு பிறந்தீங்க தெரியுமா? சிம்பிளா சொல்லட்டா, இயேசுவை இந்த உலகத்துக்கு நீங்க காண்பிக்கணும். இதான் உங்க மேல இருக்கிற பொறுப்பு, உங்க வேலை இதான். இதை நீங்க ஒழுங்கா செய்யுங்க. இதை செஞ்சா உங்க காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உப்புக்கு ஒரு தன்மை உண்டு, அது அழிவை காப்பாற்றும். ரஸ்ட், அந்த அழிந்து போகிறத, அழுகி போகிறத என்ன செய்யும்? காப்பாற்றும். அப்போ நீங்க யாரு? இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்கன்னு இயேசு சொன்னார். அழிவுக்கு விலகி காக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு உப்பா இருந்தீங்கன்னா உங்க முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதுக்குள்ள வந்துடுவோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். நீங்க வீட்டில் போய் வாசிங்கன்னா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் சம்பவத்தை மட்டும் சொல்றேன். எல்லாரும் என்னை பாருங்க, கவனிங்க. 3 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண போறாங்க. எத்தனை ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண போறாங்க? 3 ராஜாக்கள். எந்த தேசத்தின் வழியாக யுத்தம் பண்ண போறாங்கன்னா, மோவாப் என்ற ராஜாவுக்கு விரோதமா, மோவாப் என்ற ராஜாவுக்கு விரோதமா 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண போறாங்க. அதில் இந்த ராஜாக்கள் யுத்தம் பண்ண போகும்பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. பயம் வந்ததுனால எலிசாவிடத்தில் போய் இவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மோவாபியர்கள் எங்களை அழிச்சிருவாங்க, எங்களை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்று சொல்லி எலிசாவிடத்தில் போய் ஒரு காரியத்தை கேட்குறாங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:11. நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கு இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று சொன்னான். அவன் அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது, அவனிடத்தில் போவோம் என்று சொல்லி
3 பேரும் எலிசாவை பார்க்க போகிறாங்க. எலிசாவை ஏன் பார்க்க போகிறாங்கன்னா, அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னு அவர் ஒரு ஆலோசனை சொல்லுவார். அவரை பார்க்க போகலான்னு சொல்லி போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை உங்களை நடத்துகிறவரிடத்திலிருந்து வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இது என்னை பெருமைப்படுத்துறதுக்கு சொல்லலை, இது உலகம் எல்லாம், இது கர்த்தர் வைத்த ஒரு நியமனம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலத்து எலிசாக்கள் இடத்துலேருந்து தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அதனால தான் சர்ச்சுக்கு வரணும், பிரசங்கம் கேட்குறது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில ஆலோசனை சில நேரங்களில் என்ன அறியாமலே என் வாயிலிருந்து வரும். உங்களை தூரத்தில் இந்த செய்தியை கேட்கலாம், நீங்கள் வேற ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கலாம். உங்கள் பாஸ்டரிடத்திலிருந்து இந்த உங்கள் வார்த்தை, உங்கள் ஆலோசனைகள் அவர்களிடத்துல என்ன செய்யும்? வெளியப்படும். ஏன்னா அது கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அந்த அபிஷேகம் செய்கிற வேலையை தவிர இதில் எந்த மனுஷனும் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எலிசா கர்த்தரிடத்துல வார்த்தை அவன்கிட்ட இருக்குன்னு 3 பேரும் போய் நிற்கிறாங்க. எத்தனை ராஜாக்கள்? 3 ராஜாக்கள். ஹல்லேலூயா. இந்த 3 ராஜாக்களும் பெரிய அளவில் சரியான ஆட்களும் கிடையாது. இப்போ உதாரணமாக ஒரு 3 ராஜாக்கள், ஒன்று சொல்லுவோம், ஒரு ட்ரம்ப், ஒரு மதிப்புக்குரிய ட்ரம்ப் ஐயா, இன்னொருவர் மதிப்புக்குரிய மோடி ஐயா, இன்னொருவர் மதிப்புக்குரிய புட்டின் அவர். இவர் 3 உங்களை பார்க்க வராருன்னா நம்ம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. புட்டின் யார்? இங்கே யாருக்கும் தெரியாது. அது யாராக இருந்தால் நமக்கு என்ன? ரஷ்ய அதிபர், சரியா? அவரை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க, அவ்வளோ ஒரு. அப்போ இவங்க நம்மளை பார்க்க வராங்க, எவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் எலிசா என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஹல்லேலூயா. எலிசா இருந்த இடத்துலேருந்து எழும்பலை. எலிசா என்ன பண்ணல? இருந்த இடத்துலேருந்து எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கு உமக்கும் எதுக்கு இங்கே வந்தீரு அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. எதுக்கு இங்கே வந்தீரு? எப்படி இருக்கு பாருங்க பேச்சு. ஏன்னா இவங்க ஜீவியம் சரியில்லை. இவங்க ஆண்டவருக்கு பயப்பட வேண்டிய விஷயத்தில் என்ன பண்ணல? பயப்படலை. நீர் உம்முடைய தகப்பனிடத்திற்கும் அவங்க தீர்க்கதரிசியில் ஆராதித்தாங்கல்ல, அந்த தீர்க்கதரிசி, உங்கள் தாயாருடைய தீர்க்கதரிசி, அது யார்? ஏசபேல். ஏசபேலுக்கு பையன் தான் வந்து நிற்கான். ஏசபேலுக்கு தீர்க்கதரிசி இருந்தான். அவங்கள்ட்ட போ, எதுக்கு என்னட்ட வந்த? ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அதற்கு எலிசா, நான் 14ஆம் வசனம், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனனுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரை எலிசாவுக்கு இருந்த அடையாளம் என்ன? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். இப்பொழுது அடையாளம் என்ன? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. இவன் அடையாளம் எங்க மாறிச்சு தெரியுமா? எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சால்வை கிழிச்சாரு பாருங்க. அது என்ன அடையாளம் தெரியுமா? அவருடைய பழைய வாழ்க்கை கிழிக்கப்பட்டு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வாழ்க்கை. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த இந்த அடையாளம் மாறி சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்ற அட்ரஸ் அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டால் உங்கள் வீட்டு அட்ரஸ் நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுவோம். எலிசாவுக்கு அட்ரஸ் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இதான் அவன் அட்ரஸே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவனுக்கு இருந்த அட்ரஸ் என்ன? எலியாவின் கைக்கு தண்ணீர் ஊற்றினவன். இப்போ சட்டையை கிழிச்சு பழைய வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. உங்கள் பழைய வாழ்க்கை மாறணும். தேவ சமூகத்தில் உங்களுக்கு புதிய பழைய வகையில் ஒளிந்து போகின எல்லாம் புதிதாகின ஒரு புதிய மனுஷன் உங்களுக்கு வரணும். வரும்பொழுது என்ன நடக்குது? அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாக மாறுறான். மாறினவன் சொல்கிறான், ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வாங்க. நல்லா கவனிங்க, மியூசிக் ரொம்ப முக்கியம். ஆவியானவருக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் வாலிப பிள்ளைகள் மியூசிக் வாசிக்கணும், கீபோர்டுக்கு என்ன படிக்கணும். எவ்வளோ நாள் தான் நானே இங்கே டிக்கின்னு அமைக்கிட்டு இருக்குது? நீங்கள் மியூசிக் படிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். மியூசிக் ரொம்ப முக்கியம். மியூசிக் ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைகள் நாங்கள் இவனை சீக்கிரம் மியூசிக் கிளாஸ் கொஞ்சம் வளர்ந்தோன்னே மியூசிக் கிளாஸ் விடணும்.
எலிசா சொல்கிறார், மியூசிக் வாசிக்கிற ஒரு ஆளை கொண்டு வான்னு சொன்னோன்னே மியூசிக் வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் இறங்குகிறார். ஹல்லேலூயா. இறங்கணும்னு அவர் சொல்கிறாரு, ஒன்று பண்ணுங்க, இந்த பள்ளத்தாக்கு, இந்த இடம் எங்கே போய் பள்ளத்தாக்கு என்ன செய்யுங்க, வெட்டுங்க. ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் என்ன செய்யுங்க, வெட்டுங்க. 17ஆம் வசனம், ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வாசிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 3 பேரும் போய் ராஜாக்கள், நீங்க 3 பேரும் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும், யுத்தம்லாம் பண்ணாதீங்க, வாய்க்கால் வெட்டுங்க. ராஜாக்களுக்கு வேலையை பற்றியெல்லாம் என்ன வெட்டுங்க, வாய்க்கால். விவசாயம் பண்ணுங்க போங்க. இந்த பள்ளத்தாக்கு பார்க்குறீங்க பாருங்க, இது எங்கேயும் மேடாக இருக்கக்கூடாது, எல்லாம் என்ன செஞ்சிடணும், நல்ல வாய்க்கால் வெட்டி தண்ணி வந்து தேங்குற மாதிரி நல்ல வாய்க்கால் வெட்டி வைங்க. ஆனால் தண்ணி எங்கேருந்து வரும் அது தெரியாது, வாய்க்கால் மட்டும் வெட்டி வைங்க. இவங்க வாய்க்கால் வெட்டி வச்சாங்க. ஹல்லேலூயா. வாய்க்கால் வெட்டி வச்சோன்னே பைபிள் சொல்லுது, கர்த்தர் தண்ணீரை ஏதோமிலிருந்து வர வைச்சார். இந்த ஏதோம் என்று சொன்னால் சிகப்புன்னு அர்த்தம். ஏதோம்னா சிகப்பு. ஏன்னா ஏதோமுக்கு இருக்க மண் வந்து ரெட் கலரில் இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும். இப்போ தண்ணி ஏதோம்லேருந்து வந்தோடனே அது சிகப்பு மண்ணையும் என்ன பண்ணுது, அடிச்சுட்டு வருது. இப்போ இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் சிகப்பு தண்ணீராக கிடக்கு. உங்களுக்கு புரியுதா? பள்ளத்தாக்கில் எப்படி கிடக்கு, சிகப்பு தண்ணீராக. மோவாபு ராஜா தூரத்துலேருந்து பார்க்குறான் பாருங்க, சூரிய வெளிச்சம் அந்த தண்ணி மேலே அடிக்குது. இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, இந்த 3 ராஜாக்களும் ஒருத்தனை வெட்டிட்டு எல்லாம் செத்து போயிட்டான், இரத்த வெள்ளத்தில் கிடக்கு. தேசம் எப்படி கிடக்கு, இரத்த வெள்ளத்தில். நம்ம போய் கொள்ளை அடிப்போன்னு இறங்கி போகிறான் பாருங்க. 3 பேரும் சேர்ந்து மோவாபின் ராஜா மேலே ஒரு ஜெயத்தை எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது சொல்கிறேன், உங்கள் முகம் வெட்கப்படாமல் இருக்குன்னா ஒரு பள்ளத்தாக்கு வெட்டப்படணும். அந்த பள்ளத்தாக்கு உங்கள் மாம்சம். ஹல்லேலூயா. உங்கள் மாம்சம் வெட்டப்படணும். மாம்ச கிரியைகள் நம்மளை விட்டு மாறி அந்த இடத்துல வார்த்தையால் நம்ம நிரப்பணும். தான் தண்ணீர். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 ராஜாக்களுடைய முகங்கள் பிரகாசித்த காரணம் என்ன, இவங்க பள்ளத்தாக்கு வெட்டினாங்க. இந்த பள்ளத்தாக்கு மாம்சத்தை காட்டுது. ஹல்லேலூயா. மாம்சத்தை வெட்டி எறிந்து விட்டு, மாம்ச கிரியைகளை அழித்து விட்டு அந்த இடத்தை எப்படி மாட்டினாங்க, சொல்லுங்க, தண்ணீரால், வார்த்தையால். தண்ணீர் 2 காரியம் சொல்லுது. ஒன்று வார்த்தை, இன்னொன்று தேவனுடைய ஆவி. வார்த்தையாலும் தேவ ஆவியினாலும் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பணும். உங்கள் இருதயத்தை 2 காரியத்தால் நிரப்பணும். சொல்லுங்க, ஒன்று வார்த்தை, சொல்லுங்க, வார்த்தை, தேவ ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து பிசாசு வெளியே போகுது அப்படின்னா அந்த மனுஷன் தன்னை எப்படி நிரப்பிக்கொள்ளணும்னா தேவ ஆவியினால், வார்த்தையினால் நிரப்பிக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பாவத்தில் வாழ்ந்திருப்பீங்க, அப்போ பிசாசு உங்களை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பிசாசு உங்களை விட்டு போயிட்டு, அந்த பாவம் உங்களை விட்டு போயிட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை வார்த்தையால், உங்கள் வசனத்தால், ஜெபத்தால், தேவ ஆவியினால் உங்கள் இருதயத்தை நிரப்பணும். உங்கள் பள்ளத்தாக்க நீங்கள் எம்டியாக வச்சிங்க அப்படின்னா, உங்கள் இருதயத்தை நீங்கள் எம்டியாக வச்சிங்க அப்படின்னா பிசாசு மறுபடியும் வந்து அவன் நிரப்புவான். ஹல்லேலூயா. மறுபடியும் வந்து அவன் நிரப்புவான். எனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பள்ளத்தாக்குகள் வெட்டப்படணும், மாம்ச கிரியைகள் வெட்டப்படணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பள்ளத்தாக்குகள் வெட்டப்படட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. மாம்ச கிரியைகள் உங்களை விட்டு மாறட்டும். தேவ ஆவியினால், தேவ வார்த்தையினால். ஆமென். உங்கள் இருதயம் ஆயத்தப்படணும், உங்கள் இருதயம் ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நம்ம எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 3வது, உங்கள் முகம் வெட்கப்படாமல் இருக்கணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாம்ச கிரியைகள் என்ன பண்ணும்,
வெட்டப்படும். இந்த ராஜாக்கள் நாங்கள் பெரிய ராஜாக்கள்னு சொல்லிட்டு அவங்க இருக்கலை. என்ன பண்ணாங்க தெரியுமா? அது உடனே ஒரு சின்ன குழந்தை போல் கீழ்ப்படிஞ்சு அந்த வாய்க்கால்களை வெட்டினாங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்கள் என்ன பண்ணாங்க? வெட்டினாங்க. பைபிள் சொல்லுது, அவர்கள் கீழ்ப்படியதலை பார்த்து, அவர்களுடைய அந்த ஆயத்தத்தை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதித்தார். அவங்க முகங்களை பிரகாசிக்க பண்ணினார். அவங்கள வெட்கப்பட விடலை. மோவாப்பு நினச்சா இவங்க வெட்கப்பட்டாங்கன்னு, ஆண்டவர் அவங்க வெட்கப்படுத்த விடலை. கர்த்தர் உங்களை வெட்கப்படாமல் நடத்தணும்னா உங்களுக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். உங்களை எப்போவுமே ரெடி பண்ண ஆயத்தம். நல்லா கவனிங்க, நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதம் என்பது ஒரு வினாடியில் வருவதல்ல, ஒரு செகண்டில் வருவதல்ல. நீங்கள் ரெடியாக இருக்கணும். உங்கள் இருதயமும் உங்கள் ஆவியும் எப்பொழுதும் ரெடியாக இருக்கணும். எப்போ ஆசீர்வாதம் வரும்னு தெரியாது, எப்போ தண்ணீர் வரும்னு தெரியாது. உங்கள் பள்ளத்தாக்கு எப்போ வெட்டப்பட்டு ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால். ஜெயம் வரணும்னு ஒரு ஆயத்தம் வேணும். நான் இப்படியே தான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன், நான் செய்கிற பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், செய்கிற அசுத்தத்தை செஞ்சுட்டே இருப்பேன், ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கணும். நோ, நெவர். உங்களுக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துறீங்க, ஜெபத்தால் உங்கள் ஆவியை ஆயத்தப்படுத்துறீங்க, ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆயத்தம் படுத்துங்க. இப்பொழுது நம்ம ஆயத்தப்படுத்துகிற நேரம். உங்கள் இருதயங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற நேரம். உங்கள் இருதயத்தை இந்த வாரம் சொல்கிற நல்ல ஜெபத்தால் வார்த்தையால் நிரப்பி உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்கால்களாகிய அந்த மாம்சத்தை வெட்டி, பள்ளத்தாக்கில் இருக்கிற மாம்சங்களை வெட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத கிரியைகளும் வாழ்க்கை விட்டு எடுத்து வெளியே போடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உங்களை நீங்கள் எப்பவும் ஆயத்தமாக வச்சுக்கணும், ரெடியாக வச்சுக்கணும். எப்போ ஆசீர்வாதம் வரும்னு தெரியாது, எப்போ தண்ணீர் வரும்னு தெரியாது, எப்போ மேன்மை வரும்னு தெரியாது. நீங்கள் உங்களை ஆயத்தமாக வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் சூழ்நிலைகள் வருதுன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்ம ஆயத்தப்படுத்தினார், நம்ம ஆயத்தப்படலை. அதனால தான் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். நம்ம ஆயத்தமாக இருப்போம். நல்ல ஜெபித்து, நல்ல வேதத்தை வாசித்து, வார்த்தையாலும் தேவ ஆவியினாலும் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பி எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. ஆசீர்வாதம் வரும்பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமையாக இருக்கும், மகிமையாக இருக்கும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்களை நான் ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, நீங்கள் மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் பலிப்பதாக, இந்த மாதம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்கள் வாழ்க்கையில் சரியான ஆயத்தங்கள் இல்லைன்னு சொன்னான். இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பாப்பா. எல்லாரும் ஆண்டவரே, வாழ்க்கையில் நான் சில நேரங்கள் நான் ஆயத்தமாகிறது இல்லை, நான் சரியாக ஜெபம் பண்ணுறது இல்லை, சரியாக பைபிள் வாசிக்கிறது இல்லை, நான் என்ன நானே ஆயத்தப்படுத்துகிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் எப்படியாவது ஆண்டவரை நான் ஆசீர்வதிச்சிருவான்னு நினைக்கிறேன். நோ ஷபாலா தூடாபாரா கந்தாலாரா பியான் தூடாபாராபா. என்ன நான் ஆயத்தப்படுத்திக்கணும். உங்கள் முகம் வெட்கப்படாமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஆயத்தம் வேணும், உங்களுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவிடத்தில் எப்போ போனாலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னார்களே, எலிசா எப்பவும் ஆயத்தமாக இருந்தாரே. உங்களுக்கு அந்த ஆயத்தம் இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக என்னனாலும் எப்போனாலும் செய்யலாம் என்ற ஆயத்தம் இருக்கிறதா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி, 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 நன்றி. இந்த வாரம் முழுதும் அதிகமாக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா அடுத்த வாரத்தில் நமக்கு திருவிருந்து பகுதி இருக்கிறதுனால அதிகமாக உங்களை இந்த வாரத்தில் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. வார்த்தையால், பிரசன்னத்தால் நீங்கள் உங்களை நிரப்பிக்கொள்ளுங்க.
ஆமேன், 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 ஆமேன். உங்கள் பள்ளத்தாக்குங்க, வாய்க்கால்களை வெட்டி எறிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா தேவையில்லாத விஷயங்களை வெட்டி எறிங்க, தூக்கி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க எப்பவும் ரெடியா இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்து நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை, ஹல்லேலூயா. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை பதில்லை. உமது முகம் நோக்கி போவதில்லை. உமது திருநாமம் அவர்கள் கைவிட. கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணுங்க. தேவனை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இந்த பூமிக்கு ஒரு உப்பாய் மாற்றுவாராக. இயேசுவை உண்மையாய் வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் ஒரு உப்பாய் என்னை மாற்றுவாராக. அநேகருக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு உப்பாய் என்னை மாற்றுவாராக. என்னை எப்பொழுதும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுகிற ஒரு மனுஷனாய் மாற்றுவாராக. எப்பொழுதும் யுத்தத்துக்கு ஆயத்தமான ஒரு குதிரையை போல தேவ ஆவியினாலும் வார்த்தையினாலும் ஆயத்தமாய் இருக்கிற எனக்குள்ள இருக்கிற வாய்க்கால்கள் எல்லாம் வெட்டி எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிற தேவ பிள்ளையாய் என்னை மாற்றுவாராக. எலிசா உண்மையாய் கர்த்தரை நேசித்தான். எலிசா ஒரு உப்பாய் இருந்தான். எலிசா எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையினால் ஆயத்தமாய் இருந்தான். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்ற ஆயத்தம் அவனுக்குள்ள இருந்தது. அதனாலே அவனுடைய முகம் பிரகாசித்தது. எலியாவை போல அல்ல, எலியாவை விட அதிகமான அற்புதங்களை செய்ய கர்த்தருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணினாரே. நம்முடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஜெயத்தின் பாதையில் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.